Decode the world unfiltered. செவிலியர் நிமிஷா பிரியா அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்தா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. ஏமன் நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியா விவகாரத்தில் ஒவ்வொரு நாளிலும் வெவ்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திடீர் ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்தா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இன்றைய கேள்வி. நிமிஷா பிரியா குறித்து, அவருடைய சிக்கல் குறித்து ஏற்கனவே நாம் காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம். நிமிஷா பிரியாவை பொறுத்தவரைக்கும் ஏமன் நாட்டை சார்ந்த தலோல் அப்தோ மஹ்தி அப்படிங்கிறவரை கொலை செய்த குற்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவில் இஸ்லாமிய மத தலைவர் அபுபக்கர் முஸ்லியாருடைய கிராண்ட் முஃப்தி அலுவலகம் நிமிஷாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டாங்க. அதே நேரத்தில் இது உண்மையான தகவல் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல்கள் அப்படி எந்த செய்தியும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஏமன் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்பதாக இருக்கிறது. செவிலியர் நிமிஷா பிரியாவுடைய விவகாரத்தில் 92 வயதான அபுபக்கர் முஸ்லியார் மத்தியஸ்தம் மேற்கொண்டு வருகிறார். அபுபக்கர் முஸ்லியாரை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களில் ஒரு முக்கியமான ஆன்மீக தலைவர். அகில இந்திய சன்னி ஜமியத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். கோழிக்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியா மார்கஸ் சஹாஃபதீஸ் சன்னி, இது இவரால் தொடங்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம். இது முஸ்லிம் சமூகத்திற்கு நவீன மற்றும் மத கல்வியை வழங்குவதில் மிக முக்கியமான பங்காற்றி வருகிறது. உலக அளவில் முஸ்லிம் தலைவர்களில் முக்கியமான தலைவராக மதிக்கப்படக்கூடிய ஒருவராகவும் இவர் இருக்கிறார். இவருடைய மத மற்றும் சமூக பணிகளுக்காக சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். இதனால தான் நிமிஷா விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அந்த பணி என்பதும் அவரிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அபுபக்கர் முஸ்லியார் கோரிக்கையை ஏற்று ஏமன் நாட்டை சேர்ந்த மதகுரு ஹபீப் உமர் பின் ஹபீஸ் அப்படிங்கிறவர், இவர் அங்கே முக்கியமான ஒரு மதகுருவாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிமிஷாவுடைய விவகாரத்தில் இரண்டு தரப்புக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் தண்டனையை மீண்டும் பரிசீலிக்கிறதுக்கு, அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, அதை பரிசீலிக்கிறதுக்காக வல்லுநர் குழுவையும் அமைக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை மற்றும் தண்டனை பரிசீலனையில் ஏற்பட்ட இறுதி உடன்பாட்டின்படி நிமிஷாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக தான் தகவல் வெளியானது. அந்த தகவலை தான் இவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் இதனை மத்திய அரசாங்கம் இப்போ மறுத்திருக்கிறது. இதனால் நிமிஷா விவகாரத்தில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவகாரம் என்னவாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற தகவலில் ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய சூழலில் நிமிஷா பிரியாவுடைய சார்பாக மஹதி குடும்பத்தினருக்கு அளிக்க முன் வந்த பிளட் மணியை அவங்க நிராகரிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே நடந்த ஒன்று. சேவ் நிமிஷா இன்டர்நேஷனல் அமைப்பின் மூலமாக மஹதி குடும்பத்தினருக்கு பிளட் மணி வழங்குறதுக்காக 8 கோடி ரூபாய் திரட்டப்பட்டுச்சு. இந்த பிளட் மணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இஸ்லாமிய சட்டத்தில் தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதாக இது இருக்குது. ஷரியா சட்டத்தை பின்பற்றும் ஏமன், சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளெல்லாம் பிளட் மணி கொடுக்கக்கூடியது ஒரு வழக்கமாக இருக்குது. தங்களை அறியாமல் கொலை, உடல் ரீதியான தீங்கு, சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துறது அல்லது இப்படியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருடைய வாரிசுகளுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீடு தான் இந்த பிளட் மணி அப்படிங்கிறது. கொலை செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை கைவிட விரும்பினால் பிளட் மணி கொடுத்து சமரசம் செய்து கொள்ளலாம். இது நடைமுறையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏமன்லையும் இந்த பிளட் மணி அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் பிளட் மணியை ஏற்றுக்கொள்வது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. ஒருவேளை பிளட் மணியை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏற்றுக்கொள்வது அல்லது பாதிக்கப்பட்டவருடைய வாரிசுகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா குறிப்பிட்ட நாட்டின் சட்டங்களை பொறுத்து மரண தண்டனைங்கிறது சிறை தண்டனையாகவோ அல்லது முழு விடுதலையாகவோ மாறும். இதுக்கான ஒரு வழிவகைகள் இருக்குது. இப்போ இந்தியாவிலிருந்து பல்வேறு குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் அபுபக்கர் முஸ்லியார் போன்ற மதகுருமார்கள் மூலமாலாம் இந்த பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்த போதும் மஹதியோட சகோதரர் அப்துல் ஃபதா மேதி அப்படிங்கிறார். அவர் என்னன்னா எந்த பேச்சுவார்த்தைக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார். இந்திய ஊடகங்கள் நிமிஷா பிரியாவை பாதிக்கப்பட்டவர் போல சித்தரிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்துல் ஃபதா மேதி. இந்த அணுகுமுறை நியாயமற்றது அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய பார்வை. எனவே கிசாஸ் முறைப்படி நிமிஷா பிரியா தண்டனை பெற வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்திட்டு இருந்தார். ஷரியத் சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட கோட்பாடு தான் இந்த கிசாஸ்.
இதை நேரடி பொருள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி அப்படிங்கிறதா நேரடி பொருள், அல்லது சமமான பழிவாங்கல், ரிட்டாலியேஷன் இன் கைண்ட் அப்படிங்கிறதாக அது பொருள்படும். இந்த கிசாஸ் என்பது இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு குற்றவாளிக்கு பாதிக்கப்பட்டவர் அல்லது அவரது வாரிசுகள் மூலமாக குற்றத்திற்கு சமமான தண்டனை வழங்குவதற்கான உரிமையை வழங்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ உதாரணமாக கொலைக்கு மரண தண்டனை, ஒரு கண்ணை குருடாக்கினால் குற்றவாளியுடைய ஒரு கண்ணை குருடாக்குவது அப்படின்னு இந்த தண்டனைகள் இருக்கும். ஆங்கிலத்தில் ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டூத் ஃபார் அ டூத், அந்த வகையிலானதாக இருக்கும். இப்போ கேரளாவில் பாலக்காட்டை சார்ந்தவர் தான் நிமிஷா பிரியா. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய பின்னணி என்னங்கிறத கூட ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். ஏன் இந்த சிக்கல், ஏற்கனவே நம்ம இதை பற்றி பார்த்துருந்தாலும் இந்த காணொலியிலையும் சுருக்கமாக பார்த்துடலாம். 2008ஆம் ஆண்டு ஏமன் நாட்டிற்கு செவிலியர் பணிக்காக போகிறாரு. தன்னுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அங்கே சொந்தமாக ஒரு சிறிய மருத்துவமனையை தொடங்க விரும்புகிறார் நிமிஷா. இப்போ ஏமன் நாட்டு சட்டப்படி மருத்துவமனை தொடங்கிறதுக்கு உள்ளூரை சார்ந்த ஒருத்தர் பங்குதாரனாக இருக்க வேண்டும். இப்போ இதனை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமனை சார்ந்த தலோல் அப்தோ மஹ்தி அப்படிங்கிறவரை அவங்க வந்து தன்னுடைய பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க நிமிஷா பிரியா. இருவரும் இணைந்து 2015ஆம் ஆண்டில் ஏமன் தலைநகர் சனால ஒரு மருத்துவமனையை தொடங்குறாங்க. மருத்துவமனை சிறப்பாக செயல்பட தொடங்கியதும் நிமிஷாவுக்கும் உள்ளூர் பங்குதாரராக இருக்கக்கூடிய மஹ்திக்கும் இடையில் முரண்பாடுகள் வருது. எல்லா வர்த்தகத்திலையும் வர மாதிரியான முரண்பாடுகளாக இருக்குது. இப்போ மருத்துவமனையினுடைய மொத்த வருமானத்தையும் மஹ்தி எடுத்துக்கொண்டதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிமிஷாவுக்கு அவர் பல கொடுமைகளை செய்ததாகவும் மஹ்தி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. நிமிஷா வந்து நாட்டை விட்டு வெளியேறாமல் தடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறார் இந்த மஹ்தினா, அவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நிமிஷா பிரியா தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். மஹ்தியினுடைய கொடுமைகள் குறித்து நிமிஷா ஏமன் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நிமிஷாவை 6 நாட்கள் சிறையில் வைத்ததாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. இதெல்லாம் கடந்த காலங்கள் இருந்தது. சிறையிலிருந்து வெளியில் வந்த நிமிஷா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பாஸ்போர்ட்டை மகதியிடமிருந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மயக்க மருந்து செலுத்துகிறாங்க. தவறுதலாக மயக்க மருந்தினுடைய அளவு கூடியதுனால மஹ்தி உயிரிழந்துறாரு. ஹனான்கிற ஏமன் நாட்டு பெண்ணோடு சேர்ந்து மஹ்தியினுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டிய நிமிஷா உடல் பாகங்களை தண்ணீர் தொட்டியில் வீசியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு பிறகு ஏமன்லேருந்து தப்பிக்க முயன்ற நிமிஷா காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சனால இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவருக்கு கடந்த ஜூன் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. இதுக்கிடையில் மத்திய அரசினுடைய தொடர் முயற்சிகளால் மரண தண்டனை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுது. நம்ம உச்சநீதிமன்றத்தையும் நிமிஷா பிரியாவுடைய குடும்பத்தினர் அணுகிறாங்க. எப்படியாவது இந்த மரண தண்டனையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுது. மத்திய அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறையும் முயற்சிகளை மேற்கொள்கிறது. அதே போல் மத குருமார்கள், இன்னும் பல்வேறு முக்கியமான மனிதர்கள்லாம் யாரெல்லாம் இதில் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்க முடியுமோ அவங்க எல்லாமே இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த முயற்சிகளினுடைய பலனாக இப்போதைக்கு பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினரின் கோரிக்கை காரணமாக ஏமன் அரசாங்கம் நிமிஷா பிரியாவுடைய வழக்கில் கிசாஸையே பயன்படுத்தும் அப்படிங்கிற தகவல்களும் வலம் வரக்கூடியதாக பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பிளட் மணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறது, அல்லது ராஜதந்திர ரீதியிலான தீர்வு காணப்பட வேண்டும். இந்த ரெண்டும் தான் நிமிஷாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கின்றன. இதுக்கிடையில் நிமிஷாவுடைய மகள் அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. கணவர் உள்ளிட்டவரெல்லாம் ரொம்ப கண்ணீரோடு கோரிக்கைகள் வைக்கக்கூடியதை பார்க்குறோம். நிமிஷாவுடைய மகளுடைய அந்த ஐ மிஸ் யூ அம்மா அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியதில் தொடங்கி அவங்க அம்மாவை மீட்பதற்கான முயற்சிகளை அவங்களும் அதே போல் அவருடைய கணவரும் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இந்த கோரிக்கைகளுக்கு இடையில் தான் இந்த செய்தி வந்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி இன்று அதிகாலை வெளியான போது அத்தனை பேருக்குமே, நேற்று இரவுக்கு பிறகு அது வருது, இன்றைக்கு அதிகாலையில் அந்த செய்திகள் வெளியாகும் போது எல்லோருக்குமே ஒரு இது அவர் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியாக அது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அதேபோல் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கக்கூடியதுங்கிறது இன்னும் அப்படியான எந்த விதமான முடிவுக்கும் ஏமன் அரசு வரவில்லை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஏமனை பொறுத்த வரைக்கும் 2 அரசாங்கங்கள் இருக்கின்றன. ஒரு பகுதி வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இன்னொன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. எனவே நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போது போராளிகள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க. எனவே தான் ராஜதந்திர ரீதியிலான அல்லது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான வெளியுறவுத்துறை ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுலையும் சிக்கல்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் தான் மதகுருமார்களுடைய
தலையீட்டின் காரணமாக அவருக்கான ஒரு வாய்ப்பு, அவர் இந்த மரண தண்டனையிலிருந்து அவருக்கான ஒரு வேறு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படலாம் அல்லது ஒரு சமரசம் உருவாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அபுபக்கர் முஸ்லியார் உள்ளிட்டவருடைய தலையீட்டின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய மதகுருமார்கள் தலையிட்டு இதில் ஒரு தீர்வை உண்டாக்குவார்கள், தீர்வு கொடுப்பார்கள், மரண தண்டனை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இதில் குழப்பம் நீடித்தாலும் ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் இந்த மரண தண்டனையிலிருந்து நிமிஷா பிரியா காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஒட்டுமொத்தமாக கேரளாவிலும் இந்தியாவிலும் இருக்கிறது. என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் மரண தண்டனைக்கு எதிரான ஒரு பரப்புரை எல்லா நாடுகளிலும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதற்கான குரல் அதிகரித்து வரக்கூடிய சூழலில், இந்திய மண்ணை சார்ந்த ஒரு பெண் இப்போ ஏமனில் மரண தண்டனை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் அவர் அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அத்தனை பேருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.